வணக்கம். மரங்களுக்கு நம்ம பேசுறது புரியுமா? தன்னை காப்பாத்திக்க அதுக்கு தெரியுமா? உண்மையிலே அதுக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியும். நம்ம பேசுறதும் புரியும். இத பத்தி தான் பார்க்க போறோம். நடந்த 4 உண்மை சம்பவங்கள். மரம் தன்னை காப்பாத்திக்குமா அப்படின்னா, கிளம்பி ஓடி தப்பிச்சு காப்பாத்திக்காது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் தான் உயிரோட இருக்க முயற்சி பண்ணும். அதே மாதிரி நம்ம பேசுறது புரியுமா அப்படின்னா, கண்டிப்பா புரியும். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரின்ல ஒரு தென்னை விவசாயி. அவருடைய தென்னை மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிளுகிளுப்பைய கட்டி போட்டிருக்காரு. அது காத்துல அப்படியே கட 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 கடன்னு ஆடுது. இப்ப எதார்த்தமா கேட்கிறப்ப, "ஏங்க தென்னை மரத்துல கிளுகிளுப்பைய கட்டி போட்டிருக்கீங்க?" அப்படின்னு சொன்னா, அவர் சொல்ற ஒரு காரணம் வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் இந்த தென்னை மரங்களோட பேசுவாராம் உட்கார்ந்து. "எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க?" இப்படி பல விஷயங்கள் பேசுவாராம். அத திருப்பி பேசுமா அப்படின்னா, அது ஒருவேளை பேசலாம். அது நமக்கு புரியாது. அப்போ அவரு பேசுறப்ப, அந்த தென்னை மரங்கள் கொஞ்சம் கூடுதலா காய்க்குமாம். அப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, இவரு அடிக்கடி அது கூட பேச முடியல. எல்லா மரத்தோடையும் பேச முடியாது. பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இவருக்கு வேலைகள் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால, அந்த மரங்கள் பேசினா தன்னுடைய பாதுகாப்பா உணருது. இன்னொன்னு காய்கள கூட காய்க்குது அப்டிங்கிறதுனால, இன்னொரு யோசனை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கிளுகிளுப்பு இருக்குல்ல, அங்கங்க மரங்களுக்கு நடுவுல கட்டி போட்டுருக்காரு. கட்டி போட்டா, அது அந்த காத்துல ஆடி, ஆடி, ஆடி ஆடுன உடனே, மரங்களுக்கு என்ன உணர்வு அப்டின்னா, நம்ம கூட ஆள் இருக்கு அப்டிங்கிற அந்த உணர்வு மரங்களுக்கு ஏற்பட்டு, அந்த காய் எப்பவுமே கூடுதலா காய்க்குதுல்ல, அதே அளவுக்கு காய் காய்க்குதாம். இது ஒரு விவசாயி சொன்னது. பல பேருக்கு நம்ப முடியாம இருக்கும். ஆனா இதுதான் உண்ம. இன்னொன்னு நானே நேர்ல பார்த்தது. ஒரு திருமணத்துக்கு போனேன். போயிட்டு 3 கொய்யா கன்னு குடுத்தாங்க. குடுத்தோனே வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்டின்ன வழிய நானும் மறந்துட்டேன். வைப்போம் வைப்போம் அப்டின்ட்டு அடுத்தடுத்த வேலைகள்ல மறந்தாச்சு. மறந்த வழிய பார்த்தா எதார்த்தமா ஆடு வந்து 2 கொய்யா கன்ன விட்டுட்டு 1 கொய்யா கன்ன கடிச்சிருச்சு. ஐய்யய்யோ! இப்டி கடிச்சிருச்சே அப்ப நம்ம வச்சிருக்கலாமே அப்டின்னு நெனச்சா, அதுக்கு பிறகு ஒரு சில வேலைகளால மறந்து போயிட்டேன். மறந்து போனா, அந்த ஆடு கடிச்ச கொய்யா கன்னு இருக்கு பார்த்தீங்களா, 4 நாள் கழிச்சு பார்த்தா, அப்படியே 4 கிள விட்டுருக்கு. மத்த 2 கன்னும் பட்டு போச்சு. என்ன காரணம்னா, நம்ம கவனக்குறைவு. தண்ணி ஊத்தல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருந்த 2 கன்னும் பட்டு போச்சு. ஆனா பிரச்சனையில இருந்த அந்த கன்னு, அதாவது கடிச்ச கன்னு, 4 கிளைய விட்டு நம்ம எப்படியாவது உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி உயிர் வாழ்ந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு, அந்த 4 கிளை இருக்கக்கூடிய அந்த கடிச்ச அந்த கொய்யா கன்னு இருக்குல்ல, அத கொண்டு போய் நட்டு வச்சேன். நட்டு வச்சா, அந்த ஆட்டுக்கு எப்படித்தான் தெரியும்னு தெரியல. இது இந்த 4 கிளையும் துளுத்து பளபளன்னு வருதா, வந்த உடனே 4யும் கடிச்சிரும். திடீர்னு பார்த்தா 4 கிளை 8 கிளையாகும். 8 கிளையாகி அப்ப என்ன நினைக்குது அப்படின்னா, தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்குது. இந்த 8 கிளை விடும்போது ஆடு சும்மா இருக்காது. திரும்ப போய் எப்படியாவது இத பார்த்து போய் கடிச்சிரும். 16 கிளையா விடும். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கொய்யா மரம் ஆக வேண்டியது, கப்பும் கவருமா செடியாகி, அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. கொய்யா மரமா? கொய்யா செடியா? அப்படிங்கிற கேள்வியில இருக்கு. நேரா போக வேண்டிய இந்த மரம், தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எத்தனையோ கிளைகள விட்டு இன்னும் உயிரோட இருக்கு. ஆனா, எந்த பிரச்சனையும் இல்லாத 2 கண்ணு பட்டு போச்சு. வறட்சி தாங்க முடியாம. இது எனக்குள்ள அனுபவம். இன்னொன்னு சொல்லுவாங்க. ஐயா நம்மாழ்வார். அவர் ஒரு விவசாயியுடைய தோப்புக்கு போயிருக்காரு. பலாத்தோப்பு. பலாத்தோப்புக்கு போகும்போது இந்த விவசாயி ஒவ்வொரு மரமா காட்டிட்டு வந்திருக்காரு. ஐயா இந்த மரம் இப்படி காய்க்குதுய்யா, இந்த மரம் இப்படி காய்க்குதுய்யா அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு மரத்த காட்டியிருக்காரு. காட்டிட்டு, ஐயா இந்த மரம் என்னன்னு தெரியலையா? எல்லா மரமும் காய்க்குது. இது மட்டும் காய்க்கவே மாட்டேங்குதுய்யா. இத வெட்டிறலாம்னு நினைக்கிறேன்யா. இடத்துக்கு கேடு, இன்னொன்னு வெத்து நிழலா இருக்குய்யா. எதுக்குய்யா இது நமக்கு? அப்படின்னு இருக்காரு. இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? சரி, சரி வெட்டிட்டு இன்னொரு கண்ண வை அப்படிம்போம். ஆனா, நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு? வேகமா போய் அந்த மரத்த கட்டி பிடிச்சிருக்காரு. மரத்த கட்டி பிடிச்சு மரத்துக்கிட்ட அழுதுருக்காரு. "பாத்தியா, மனுஷன் பயன் இல்லன்னா எதையுமே வச்சுக்க மாட்டான். இப்ப பாரு நீ காய்க்கல அப்படின்னா உன்னை வெட்டலாம்னு முடிவு பண்றான் பாத்தியா? நீ எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்ப? எவ்வளவு வளர்ந்திருப்ப? நீ காய்க்காம இருந்தா உனக்கும் புண்ணியம் இல்ல, யாருக்கும் புண்ணியம் இல்ல. எப்படியாவது நீ காய்ச்சிரு" அப்படின்னு சொல்லி அதுகிட்ட அழுது பேசியிருக்காரு. பேசிட்டு அந்த விவசாயிகிட்ட சொல்லியிருக்காரு, "அவர் கொஞ்சம் சீக்கிரம் வெட்டிறாதப்பா, கொஞ்சம் பொறு" அப்படின்ட்டு வந்திருக்காரு. இவர் வந்துட்டு இவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த விவசாயி அவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு, அந்த விவசாயி நம்மாழ்வார பார்க்க போறாரு. பார்க்க போனா தோள்ல ஒரு பலாக்கொட்டைய கொண்டு போறாரு. கொண்டு போனா குடுத்து, "ஐயா சாப்பிடுங்கய்யா" அப்படின்ட்டுருக்காரு. "என்னப்பா விசேஷம்?" அப்படின்ட்டுருக்காரு. "இந்த பழமே பெரிய விசேஷம் தான்யா" அப்படின்ட்டுருக்காரு. "ஏன்பா என்னப்பா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "உங்களால தப்பிச்சு உயிர் வாழக்கூடிய மரத்துடைய கொட்டையா அது" அப்படின்ட்டுருக்காரு. அப்பத்தான் நம்மாழ்வாருக்கு நினைவு வந்திருக்கு. என்ன அப்படின்னா,
இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த காய்க்காத மரம், இவர் போய் கட்டி புடிச்சு இவரு அழுதார் இல்லையா, அழுதத பார்த்துட்டு இவர் என்ன பேசினாரோ அத கேட்டுட்டு, இனிமேலுக்கு நம்ம உசுரோட இருக்கிறதுனா காய்ச்சே ஆகணும் அப்படிங்கிற வகையில காய்ச்சிருக்கு. அப்போ மரத்த நினைச்சு பெருமைப்பட்டுருக்காரு. மரம் பாருங்க நம்ம எவ்வளோ பேசுறது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிட்டயும் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுவும் நடந்தது தான். யார் அப்படின்னா, பாடலாசிரியர் மருதகாசியுடைய மகன் மருதபரணி சொன்னது. நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். அவரு என்ன அப்படின்னா, அவர் வீட்டு முன்னாடி ஒரு கொன்றை மரம் வச்சிருக்காரு. அவங்க அப்பா ஒரு பெரிய விவசாயி ஊர்ல. யாரு? மருதகாசி. அதே மாதிரி இவரும் வந்து பெரிய அளவுக்கு இந்த ஜீவன்கள் மேல பெரிய மரியாதை உள்ளவரு, அன்பு உள்ளவரு. வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மஞ்ச கொன்றை மரம் வச்சிருக்காரு. இந்த மரம் ரொம்ப நாளா காய்க்கவே இல்ல. காய்க்காம இருந்திருக்கு. வந்து சருகு கூட்டிக்கிட்டே இருக்கும், கூட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவர் மனைவி சொல்லியிருக்காரு, "ஏங்க இந்த மரம் எவ்வளவோ மரங்கள் காய்க்குது. இந்த கொன்னை மரம் மட்டும் காய்க்கவே மாட்டேங்குதுங்க. நாளைக்கு யாராவது வர சொல்லிருங்க. இந்த மரத்த அப்புறப்படுத்திருவோம். இதே வேலையா வந்து கூட்ட முடியல, பெருக்க முடியல. வீட்டுக்குள்ளேயும் வந்து சருகா கொட்டுது. பேசாம ஆள் வர சொல்லிருங்க." அப்படின்ட்டு இவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் மாடிக்கு போனவர் மரத்தோட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. "பாத்தியா? நான் சொன்னா கேட்கறியா? அ? நீ பூத்தியன்னா ஏதாவது பேசுவாங்களா யாராவது? வீடும் அழகா இருக்கும்ல. நீயும் சந்தோஷமா இருப்ப. நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல. இவ்வளவு நாள் தண்ணி ஊத்திட்டு உன்னைய வெட்ட எனக்கு மனசு வரமாட்டேங்குது. எப்படியாவது அந்த வெட்டுறதுக்கு ஆள் வர்றதுக்குள்ள காய்ச்சிரு." அப்படின்னு சொல்லி அதுகிட்ட பேசியிருக்காரு. பேசிட்டு இவர் ஒரு சங்கடத்தோடயே படுத்துட்டாரு. என்னத்த பார்த்தாலும் தண்ணி ஊத்தி வளர்த்த மரத்த எப்படி வெட்டுறது அப்படிங்கிற சங்கடத்தோடயே படுத்திருக்காரு. காலையில பளபளன்னு விடிஞ்சிருக்கு. மாடியிலருந்து எழுந்திருச்சு பார்த்திருக்காரு. இவர் எந்த பக்கம் நின்னு பேசினாரோ, அதுக்கு நேரா ஒரு மஞ்சள் கொன்றை பூ அப்படியே மொட்டா இருந்திருக்கு. இவருக்கு ஏகப்பட்ட ஆச்சரியம். மனைவிய கூப்பிட்டு, "இங்க பாரு, வெட்டணும்னு சொன்னீல்ல, இங்க வந்து பாரு மரத்த" அப்படின்ருக்காரு. அந்த மஞ்சள் கொன்றை மரம் அப்படி பூத்துக்கிட்டு இருந்திருக்கு. மனைவி சொல்லியிருக்காங்க, "நல்ல வேளைங்க. மரத்த வெட்ட தெரிஞ்சோம். ஒருவேளை வெட்டியிருந்தா அந்த பூ பூத்திருக்காதுல்ல. இந்த அழகு நம்ம வீட்டுக்கு கூடுதல் அழகு சேர்த்திருக்காதுல்ல." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வகையில கவனிச்சு பார்த்தா, மரங்களுக்கு நம்ம பேசுறத புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது பேசுறத புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு இல்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தம். இன்னொன்னு, மரங்களுக்கு நம்மள போல பல உணர்வுகள் இருக்கு. தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு இருக்கு. அந்த வகையில பார்த்தா, மரங்கள் மிக அருமையான ஒரு உயிர். நம்மை காக்கக்கூடிய உயிர். நன்றி. வணக்கம்.